ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? சாரி கைஸ், நேற்று போட முடியல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, சரிங்களா? எனக்கு நேற்று ஷடோன்றனால ஹஸ்பண்டோடைய ஆஃபீஸ் போயிட்டேன். அதனால் அங்கே வச்சு என்னால் போட முடியல. ஸோ சாரி. அப்புறம் கைஸ், சீரியல்லாம் பார்த்தீங்களா? ஸோ நம்ம வந்து நேற்றுக்கான எபிசோடும் இன்றைக்கான எபிசோடும் நம்ம கொஞ்சம் எவ்வளோ ஷார்ட்டாக பார்க்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகிறதுனால நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சரிங்களா, என்னோட ஒரு தாட் அப்படி தோணுது மைண்டில். ஸோ ஒரு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறனால பார்க்க மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபீலிங். சரிங்களா, அதனால் நேற்று எபிசோடு இன்றைக்கி எபிசோடு ரெண்டையுமே நான் வந்து சீக்கிரமாக நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ நேற்று என்ன நடக்குது, முதல்ல பாசிட்டிவ் நம்ம சொல்லிடலாம். ஸோ ஒரு வழியாக வந்து பாரதி வந்து அந்த தேங்காயை உடைச்சி சாமி மேலே இருக்கிற பக்தி மூலயமா ஆதி வந்து அந்த தாலியை வந்து அந்த ரவுடிக்கிட்ட வந்து அவன் வந்து ரவுடி வந்து சும்மானாச்சும் சொல்லுவான், நம்ம வந்து அந்த இது புத்துக்குள்ளே போட்டோன்னு சொல்லி அந்த சும்மானாச்சும் சொல்லுவான். ஆனால் உண்மையிலேயே அந்த புத்துக்குள்ளே தான் அந்த தாலி இருக்கிறத ஆதி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும், பாரதிக்கிட்ட அதை தேங்காய் உடைக்கிறத நிப்பாட்டி இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு தாலி கிடைக்கும்னு சொல்லி அப்புறம் ஒரு சாமியார் வந்து பேசும்போது எல்லாம் இந்த மாதிரி நடக்குது. இன்றைக்கி வந்து அதே மாதிரி பாசிட்டிவ் நான் சொல்லிடுறேன். இன்றைக்கும் அதே மாதிரி அந்த சாமியார் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு தாலி கிடச்சிரும், நீங்கள் குளத்துக்குள்ளே 3 தடவை முங்கி எந்திரிங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த தாலி வந்து கழுத்துக்கு வந்துடுது. உடனே எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. லண்டன் பாட்டியும் ஆசீர்வாதம் பண்ணுது. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பாசிட்டிவ், சரிங்களா? இப்போ நெகட்டிவ்க்கு வருவோம். அது எப்படி கைஸ், செல்ஃபோனில் வந்து வீடியோவை ஆன் பண்ணி உள்ளே விடுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலாக வந்து நம்ம உள்ளே விடும்போது வீடியோ ஆன் பண்ணால் நம்மளோட கை வந்து ஒன்று பிடிக்கணும், இல்லை கேமரா எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த நம்ம கை விரல் வந்து டச்சு பண்ணணும். இது எப்படி எனக்கு புரியல. என்ன அடிப்படையில் ஆதி வந்து அந்த செல்ஃபோனை கயத்தில் கட்டி வீடியோவை ஆன் பண்ணோன்னே கரெக்டாக பர்டிகுலராக அந்த தாலி இருக்கிற இடம், அந்த பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் எப்படி தெரியும் எனக்கு புரியல. அப்போ கேமரா உள்ளே போகும்போதும் வெளியே வரும்போது அந்த வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கிறது தானே இருக்கும். அந்த தாலி பர்டிகுலராக ஸ்டோரேஜ் ஆனது எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள், நீங்களே நல்லா யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சீன் வந்திருக்கும், ஒரு எபிசோடில் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த சின்ன பையன் வந்து தாலியை தூக்கிட்டு ஓடிருப்பான். அப்போ ஆதி வந்து அந்த தாலியை, அது சின்ன பையனை வந்து பிடிச்சி அந்த தாலியை வாங்கிறதுக்காக அந்த சின்ன பையனை துரத்திக்கிட்டு ஓடுவான். அப்போ குளத்துக்குள்ளே விழுந்துருவான். அப்போ அந்த குளத்துக்குள்ளே விழுந்தவன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கேஜிஎஃப் மாளவிகா மேடம் வந்து காப்பாற்றுற அளவுக்கு சிச்சுவேஷன் போயிடும். ஆனால் இந்த குளம் அதை விட பெரிய குளம். அந்த குளத்துக்குள்ளே அது ஏற்கனவே ராடால், அதாவது இரும்பு ராடால் அடி வாங்கின ஒரு மண்டை ரத்தம் ஒழுகிட்டு இருக்குது. அதோடு அந்த தண்ணிக்குள்ளே குதிப்பாராமா, வெளியில் வந்து ஷர்ட்டெல்லாம் மாற்றுவாராமா, ஆனால் ஒன்றுமே நடக்காதாம்மா. நீங்களே யோசித்து பாருங்க கைஸ். சும்மா அந்த குழந்தைய துரத்திட்டு ஓடி அந்த குளத்துக்குள்ளே உளுந்து மயக்கமாக போயிடுவான், சரியா, சாகிற அளவுக்கு போயிடுவான். இப்போ இந்த குளத்துல உளுந்து ஒன்றுமே ஆகலை. இத்தனைக்கு இரும்பு ரோடால் மண்டையில் அடித்து ரத்தம் ஒழுகி அப்பயும் ஒன்றுமே ஆகலை. அப்போ அதெல்லாம் நடிப்பா ஆதிங்க சார்? இதுதான் ரியலா? கேவலண்டா. அப்புறம் வேறு என்ன நடக்குது, நம்ம லண்டன் பாட்டியை பாராட்டியே ஆகணும். அதாவது நியாயத்து பக்கம் அந்த அம்மா நிற்கிதுன்னு நம்ம சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தப்புனா இது தப்பு, ரைட்டுனா இது ரைட்டு. அதான் லண்டன் பாட்டியோட கான்செப்ட், சரிங்களா? இப்போ பாரதி மேலே வந்து ஏற்கனவே அந்த அம்மா வந்து தாலி இல்லைன்னொன்னே பூஜை பண்ண வேணான்னு சொல்லியிருக்கோம், சரியா? அப்புறம் தண்ணிக்குள்ளே இறங்கி ஆதி வந்து தண்ணிக்குள்ளே வந்து கழுத்தில் தாலியை போட்ட உடனே வெளியே தாலியோடு எந்திரிச்ச உடனே லண்டன் பாட்டி புகழாரமாக பூட்டுது. யார்? பாரதிக்கு ஆசீர்வாதமாக பண்ணி தள்ளுது. இங்கிட்ட மித்ராவுக்கு ஒரு சைடு எரியுது, சரியா? என்ன சொல்லுது அந்த லண்டன் பாட்டி? பாரதி, நீ வந்து தம்பி
எதுக்கு இவ்வளோ சத்தம்? அப்போ அந்த லண்டன் பாட்டி என்ன சொல்லுது, இந்த மாதிரி உன் பூவோடையும் பொட்டோடையும் உன் புருஷனோட நீ சீக்கிரமாக சேர்ந்து வாழ்ந்துருவ, நல்ல வாழ்க்கையை நீ வாழ போகிற அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிருச்சு. பக்கத்தில் இருக்க மித்ராவுக்கு அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது. இதில் வேற யார், அந்த நந்தினின்னு நினைக்கிறேன், அவள் வந்து உசுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறா. என்ன சொல்கிறா, என்னது இது, நம்ம லண்டன்லேருந்து வந்த பாட்டி உனக்கும் ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு பார்த்தா இந்த பாட்டி என்னென்னா பாரதி பக்கம் ஜாஞ்சிக்கிட்டு பாரதிக்கு ஏற்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி மித்ராவை கூட கொஞ்சம் எரிய நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி அவள் பேசிகிட்டு இருப்பாள். சரியா? அப்புறம் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாயிரும். அப்புறம் இன்னும் இதில் நெகட்டிவ் நிறைய இருக்குது கேஸ். அவ்வளோ தேங்காய் உடைச்சுமே அந்த அம்மாவை பாரதி வச்சுருந்த பூவில் வந்து எந்த ரத்தமுமே ஆகலை. சரிங்களா? கீழே அத்தனை தேங்காயை உடைச்சிருக்காங்க. ஒரு தேங்காயில் கூட பிளட்டு வந்த மாதிரி எந்த தேங்காயுமே இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன, ஆதி வந்து உள்ளே கோயிலுக்குள்ளே வரையில் வேறு ஷர்ட் போட்டிருப்பான். அப்புறம் தண்ணிக்குள்ளே இறங்கி அவள் கழுத்தில் தாலியை போட்ட உடனே ஷர்ட்டை மாற்றிருப்பான். ஆனால் அதை யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க. நீ ஒருவேளை இது மித்ரா இது நீ வீட்டில் போய் உட்காந்து யோசிப்பாளா என்னன்னு தெரியல. சரிங்களா? நீ ஒருவேளை பவானிக்கிட்ட போய் மித்ரா வந்து யோசித்து சொல்லுவாளா என்னங்கிறது தெரியல. சரியா? அப்புறம் வேறு யாராவது இதை கவனிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி யோசிப்பாங்க. ஆனால் இந்த சீரியலை பொறுத்தளவு நான் கண்டிப்பாக நேற்று இல்லை முந்தா நாள் ரிவ்யூ பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன், எப்படி பார்த்தாலும் ஆதி வந்து எல்லோரும் முன்னாடியும் ஆதி பாரதி கழுத்தில் தாலி கட்ட மாட்டான். ஏன்னா இவன் தான் புருஷங்கிறது தெரிஞ்சு போயிடும் இல்லையா? இன்னும் 1500 எபிசோடு இந்த சீரியலில் இந்த கருமத்தை ஓட்டணும் இல்லையா? அதனால் சீக்கிரமாக நம்மளுக்கு சீரியல் முடிக்க மாட்டாங்க. அதனால் என்ன செய்வான்னு நினச்சேன். ஆனால் சில பேர் கணிச்சிருக்கீங்க, ரிவ்யூ போடும்போது கீழே கமெண்ட்ஸ்லாம் படித்து பார்த்தேன். ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நான் அதை கண்டிப்பாக நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் நல்ல அதை நினச்சிருக்காங்க, கரெக்டாக நினச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவை வந்து நேர்லையும் போட முடியாது, தாலி எடுத்துகிட்டு வந்து கையிலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் வந்து புருஷன். அப்போ புருஷங்காரன் வந்து கையில் தாலி கொடுத்தா நல்லாவா இருக்கும்? எப்படியும் பாதி காலத்தில் போட மாதிரி ஒரு சீன் எடுத்து தான் ஆகணும். அதுக்கு டேரக்டர் வந்து இந்த மாதிரி யோசிச்சிருக்காப்புல. ஸோ ஒரு சாமியாரை க்ரியேட் பண்ணி அந்த சாமியாரை வந்து ஆதி வந்து மீட் பண்ணுற மாதிரியும், இந்த மாதிரி ஆதி வந்து சாமிக்கு வந்து அந்த சாமிக்கிட்ட வந்து நடந்த விஷயத்தில் சொல்லி உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் எல்லாம் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணி கடைசியில் அந்த சாமியாரை வந்து சொல்லி தான் அந்த அம்மா போய் தண்ணிக்குள்ளே முங்கி 2 முங்கில் தாலி வராது, 3ஆவது முங்கும்போது தான் ஆதி வந்து அந்த கழுத்தில் தாலியை போடுவாப்புல. சரிங்களா? இதில் எப்போ பார்த்தாலும் இந்த மித்ரா கிட்ட வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது கேஸ். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவளே பெருமை பீத்திக்கிறது. அது நான் நிறைய நான் ரிவ்யூ பண்ணும்போதே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த முந்திரி கொட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த முந்திரி கொட்டை இதுதான் வந்து இந்த மித்ரா. சரியா? 2 தடவை முங்கி எழுந்திரிச்சிட்டா, 3ஆவது தடவை வரக்குள்ளேயுமே இவங்க நந்தினி கிட்ட டைலாக்கு. அது எப்படி சாமியார் வந்து சொல்லுவாராமா, என்ன சாமி வந்து என்ன தங்க நகைக்கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்குதுங்கிறா. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறா, இவ கழுத்துலேயே தாலி வர்றதாவது நீ வேணாலும் பாடுறது, நீ இங்கே எல்லாம் இதாகத்தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, அந்த அம்மா தாலியோடு எந்திரிக்குது. எப்போ பார்த்தாலும் நான் ஒரு பிளான் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், மித்ரா வந்து ஒரு பிளான் பண்ணான்னா அது நல்லபடியாக செயல்படுறக்குள்ளேயுமே பெருமை பீத்திக்க வேண்டியது. மித்ரா பாரதி நல்லா மாட்டினியா, இப்போ பாரு உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு நினைக்க வேண்டியது அங்கே சொதப்போம். இப்போ இங்கே அதே மாதிரி அந்த சுமங்கலி பூஜையை தடுக்கணும்னு நினச்சாலா, முடியலையா? அதுக்கப்புறம் வந்து யார் பவானிக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுருப்பாளா? இனி அவள் வேறு வந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவள் கோயிலுக்கு வர நேரம் இந்த கோயிலில் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பாதி தலையில் உடச்ச தேங்காய் வேணால் அங்கே கிடக்கும், அதை வேணால் பவானி எடுத்துகிட்டு போய் சட்னி அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிடட்டும் நல்லா. அதுதான் செய்ய முடியும், வேறு என்னங்க செய்ய முடியும்? ஏன்னா இவள் வர நேரம் யாருமே இருக்க மாட்டாங்க. இல்லாட்டினா பாதியில் வந்து மித்ரா இது பார்த்து கூட்டிகிட்டு போயிடுவாளா என்னன்னு தெரியல. சரி, எனிதிங் எல்ஸ், என்ன வேணாலும் நடக்கட்டும். ஸோ சீரியலை பொறுத்தளவு இந்த சீரியலை பொறுத்தளவு நம்ம லாஜிக்கு எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா சீரியல் ஃபுல்லாக அவ்வளோ ஓட்டை. சரிங்களா? சீரியல் ஃபுல்லாக அவ்வளோ ஓட்டைகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வேறு என்ன நடக்குது? அவ்வளோதான் கைஸ். வேறு இந்த சீரியலை பற்றி இன்னும் வேறு என்ன ரிவ்யூ பண்ணுறது? மொத்தத்தில் கோயில், அதாவது இந்த சுமங்கலி பூஜை, தாலி திருட்டு, அதுக்கப்புறம் வந்து மாங்கல்யம் போடுறது, இதெல்லாம் இந்த கோயிலோட எபிசோடு வந்து இன்னையோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இனி நாளைக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில. மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே வச்சு ஏதாவது பிளான் பண்ணி சொதப்புவாங்களா, இல்லை மித்ராவுக்கிட்ட வந்து மறுபடியும் பாரதி வந்து இந்த ஹீரோ டைலாக் மாதிரி பேசி வெறுப்பேற்றுவாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல.
ஸோ மொத்தத்தில் ஆனால் எனக்கு இதுதான் ஒரு டவுட்டு, அந்த குழிக்குள்ளே உளுந்து மயக்கமானவன் ஏன் இந்த குழிக்குள்ளே உளுந்து அது இரும்பு ராடால் அடித்து கீழே உழுவான் பாருங்க, அப்போ கூட அவனுக்கு மண்டையில் ஒன்றும் ஆகாதாம்மா, மயக்கம் போட்டு உழுக மாட்டானாம்மா, ஹார்ட்டெல்லாம் வலிக்காதாம்மா. நான் தான் சொல்லலையா கைஸ், நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ இந்த கொஞ்ச நாளாகவே வாசுன்ற கேரக்டர் அப்படியே அழிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேனா இல்லையா? ஏன்னா என்ன பிரச்சனைனாலும் பாரதிக்கு நான் துணையாக இருக்கிறேன்னு சொன்னது தான் வாசு. சரியா? இவ்வளோ தாலியை பிடுங்கிட்டு போயுமே வாசு வந்து காப்பாற்றலை. அப்புறம் தண்ணிக்குள்ளே உளுந்து பாரதி கழுத்தில் தாலி போடுற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃபுல்லாகவே ஆதியாக தான் இருந்தான், வாசுவாகவே அவன் இல்லை. அப்போ ஒரு இடத்துல கூட வாசுன்ற கேரக்டர் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த டைரக்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதிக்கான ஒரு கான்செப்டாகவே இந்த சீரியலை கொண்டு போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இடையில பாரதியை வந்து ஹீரோவாக காமிக்கிற மாதிரி சில பல சீன்ஸுகள் வந்து எடுத்து நம்மளை உயிரை வாங்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதை நீ வேறு என்ன ரிவ்யூ பண்ணுறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் மற்ற சீரியல் கார்த்திகை தீபம், சூடு பிடிக்கும் கதைக்களம் சொல்லி போடுறாங்க. ராஜா சேதுபதியை வந்து நேருக்கு நேராக சந்திக்கிறாமா இந்த சாமுண்டீஸ்வரி. இந்த சாமுண்டீஸ்வரி வந்து சேலை கட்டி தான் நடிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. விஜயகுமார் எவ்வளோ பெரிய ஆக்டரு, அந்த சாரீ கோட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக கட்டிட்டு வந்தாங்கன்னா தெரியாது. எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. எனக்கு அது பிடிக்கல. நீங்கள் வேணாலும் அதை இது பண்ணிக்கோங்கப்பா சாமி. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ராஜா சேதுபதி அப்புறம் ப்ரிவியூ வேறு வந்துச்சு. கார்த்திகை தீபம் எல்லாருமே வர்றாங்க, வந்து விஜயகுமாரோட சாப்பிட்றாங்க, செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனால் ரேவதிக்கு வந்து இன்னும் இவன் தான் புருஷன் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரல. அப்படியே வராமல் போய் தொலையிட்டு, நல்லது தான். சரியா? ஏன்னா நிறைய பேர் வந்து கார்த்திக் ரேவதியோட பேராக இருக்கிறீங்க. நீங்கள் பேராக இருந்துட்டு போங்க, அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஜோடியாக இருக்கட்டும். ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஓகேங்களா? எனக்கு வந்து சுவாதி தான் கார்த்திக்கு ஜோடி. நீ என்ன வேணாலும் சொல்லுங்கள், என்ன இந்த அக்கா எப்போ பார்த்தாலும் ஓட்ட ரெக்கார்டாட்ட தேஞ்சு போன ரெக்கார்டாட்ட இதையே சொல்லுதுன்னு என்ன வேணாலும் என்னை கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுங்க, இல்லை கமெண்ட்ஸே கூட பண்ணாமல் போங்க. ஐ டோன்ட் கேர். சரிங்களா? என்னை பொறுத்தளவு தீபா பாடகி, சுவாதி பாடகி. ஸோ கார்த்திக்கு ஏற்ற ஜோடி சுவாதி மட்டும்தான், ரேவதி கிடையாது. அதுதான் என்னோடய மைண்ட் செட்டில் இருக்கிற கதைக்களம். சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃபஸ்ட்டு இதுலேருந்து சீரியல் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, கார்த்திகை தீபம். சரிங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? அப்புறம் மற்ற சீரியல் அண்ணாமலை குடும்பம் அஸ்யூஷுவல், வான்மதியோட அந்த சேட்டைகள் வந்து ஆரம்பமாயிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். வீரா சீரியல் அஸ்யூஷுவல், மாறனுக்கும் வீராக்கும் அஸ்யூஷுவல் எப்பயும் போல் சண்டை. அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல், சந்தியா ராகத்தில் பார்வதி வந்து சுத்தமாக அந்த ரகுராமோட குடும்பத்தை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை பயங்கரமாக போயிட்டுருக்கு சந்தியா ராகத்தில். அப்புறம் வேறு என்ன சீரியல் ப்ரிவியூ பார்த்தேன், அயலிலேயே அதே மாதிரி தான். ரித்திகா வந்து அயலியோட அம்மாவை பேயின்னு பார்த்து பயப்படுறாங்க. வாரிசு சீரியலில் இப்போ தான் காம்படிஷன் நடக்குது, மாமியாருக்கும் மருமகளுக்கும், ஐ மீன் தமிழுக்கும் மீனாவுக்கும். நம்ம ஜனாமா வந்து ஒரு 20,000 ரூபாய் கையில் கொடுத்து புடவை வாங்கிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பேர்த்துக்கு சமைக்க சொல்கிறாங்க. ஸோ காம்படிஷன். சரிங்களா? காம்படிஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் வாரிசு சீரியல். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மாமியார் விஸ் மருமகள். சரிங்களா? ஓகே கைஸ், அவ்வளோதான். இன்றைக்கும் கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, சாரி. நாளையிலேருந்து எவ்வளோ ஷார்ட்டாக ரிவ்யூ பண்ண முடியுமோ நான் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை அஸ்யூஷுவல் எப்பயும் போல் உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட்ஸ் ரெகுலராக பண்ணுறவங்களும் நேற்று பண்ணவே இல்லை. நேற்று முந்தா நாள் போட்ட வீடியோவுக்கு வந்து ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, நைஸ் டு see you அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஜூன் 1 நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே நினைக்கிறேன், இந்த வீடியோலையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஜூன் 1 வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும், அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஐ திங்க் 4:30 5 o'clock ஆயிரும், இல்லைனா 5:30 கூட ஆயிரும். ஸோ என் வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக எனக்காக வெயிட் பண்ணுவாங்க, நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ். கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.